ஹாய் ஃப்ரெண்ட், நான் உங்கள் ஜெனி. மனிதர்கள் கிட்ட கற்றுக்குறோமோ இல்லையோ, ஆனால் விலங்குகள் கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கலாங்க. உயரமாக பறக்கக்கூடிய பறவை வந்து எதுன்னா எல்லோருக்குமே தெரியும், கழுகுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கழுகு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வந்து பசிச்சாலும் இறந்து போன உணவை மட்டும் இது சாப்பிடவே சாப்பிடாதுங்க. அதுபோல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இறந்து போன காலத்தை வந்து நம்ம வந்து நினச்சி கவலைப்படவே கூடாது. இப்போ நம்ம என்ன செய்துட்டு இருக்கிறோம் அதை வந்து நம்ம சந்தோஷமாக செய்துட்டு வாழ்க்கையில் வந்து எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணணும். இறந்து போனதை வந்து, அதாவது முடிந்து போனதை வந்து நினச்சி ஒரு பிரயோஜனமும் நம்மளுக்கு கிடையாதுங்க. இரண்டாவது என்னன்னா, இது கடும் குளிரிலும் புதர் காடுகளிலும் வாழ பழகிக்கும். அது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய வந்து சந்தோஷம் வரும், துக்கம் வரும், நிறைய வந்து ஃபெயிலியர் வரும், ஏமாற்றுவாங்க. எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அதையெல்லாம் கடந்து நம்ம வாழ பழகிக்கணும். ஸோ அப்படி வாழ பழகிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம். மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, கழுகுக்கு வந்து இறை கிடைக்கும், ஆனால் வந்து உடனே அது வந்து போயிட்டு அதை எடுக்காது. கொஞ்சம் நேரம் இருந்து பொறுமையாக இருந்து நேரம் வரும் வரைக்கும் காத்திருந்து கரெக்டாக போய் வந்து அதை கேட்ச் பண்ணிடும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னாக்கா பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமையாக இருந்து கரெக்டாக நம்ம வந்து கோலை வந்து நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த இலக்கை நோக்கி நம்ம ஓடணும். கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். முயற்சியை மட்டும் கைவிட்டுடாதீங்க. கழுகை போல் நம்மளும் உறுதியாக இருப்போம், தெளிவாக இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெனி. நன்றி, வணக்கம்.